தற்போது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். குடவாசல், திருவாரூர், குழித்துறை 5 சென்டிமீட்டர், திருமானூர், நாகர்கோயில், விளாத்திகுளம், கோவில்பட்டி 4 சென்டிமீட்டர். அப்படி போகுது. 4, 3, 2 நிறைய இருக்கு. சவுத்துலேயும் இன்டீரியர்லையும் நிறைய இருக்கு. வடக்கு ஆமாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை ஒட்டி வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக மணமேல்குடி மற்றும் தக்கலையில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியை ஒட்டி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 6 மற்றும் 7 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு உள்ளது. மீனவர்கள் குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகள், தெற்கு கேரளா, தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 6 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஓரிரு முறை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓகே. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை ஒட்டி வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மணல்மேல்குடி மற்றும் தக்கலையில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி ஒட்டி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 6 மற்றும் 7 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். மேலும் இது புயலாக மாறும் வாய்ப்பு உள்ளது. மீனவர்கள் குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகள், தெற்கு கேரள கடல் பகுதி, தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 6 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே. லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி டிப்ரெஷன் ஆகி நார்த் வெஸ்ட்டில் போகும். சைக்ளோன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது 8ஆம் தேதி ஒட்டி. ஆமாம், நம்ம பக்கத்துக்கு இங்கே தமிழருக்கு இல்லை, அந்த பக்கம் தான் மேலே விடுது, மேலே போகிறது. ஓகே.